வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு என் மனசை ரொம்பவும் டச் பண்ண பதிவுங்க. இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சையில் இருந்து சென்னைக்கு பத்திரிகை பணிக்கு வந்தபோது நல்ல சம்பளம் தான். ஆனாலும் ஊதாரித்தனமாக வீட்டுக்கு ஃபோன் போட்டு ஏதாவது பொய் சொல்லி 2000 மணி ஆர்டரில் அனுப்புங்கப்பா என்பேன். அப்போது நெட் பேங்கிங் கிடையாது. அப்பாவும் உடனடியாக அனுப்பிவிடுவார். சம்பளத்தை விட அதிகமாக அப்பாவிடம் வாங்கியிருக்கிறேன். மணி ஆர்டரில் பணம் அனுப்பும்போது அந்த பாரத்தில் சில வரிகள் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புவார் அப்பா. ஆங்கிலத்திலும் மிக புலமை பெற்றவர். அதை கையால் எழுதாமல் யாரிடமாவது டைப் செய்து அனுப்புவார். அது அவரது வழக்கம். ஒவ்வொரு முறையும் மை டியர் சன் என்று ஆரம்பிக்கும் அந்த குறுங்கடிதம். ஒரு முறை மணி ஆர்டர் வந்தபோது அதில் டைப் செய்த வார்த்தையை பார்த்து ரொம்பவும் அதிர்ந்து போனேன். மை டியர் சன் என்பதற்கு பதிலாக மை டியர் சின் என்று டைப் செய்யப்பட்டிருந்தது. ஆங்கிலத்தில் சின் என்றால் பாவம் என்று பொருள். அப்பா வேண்டுமென்றே அப்படி டைப் செய்ய சொல்லியிருக்க மாட்டார். ஆனாலும் சின் என்ற வார்த்தை மனதை ஏதோ செய்தது. அந்த மணி ஆர்டர் பணத்தை வாங்காமல் திருப்பி அனுப்பிவிட்டேன். அப்பாவுக்கு போய் சேர்ந்தது பணம். அவருக்கு அதிர்ச்சி. உடனடியாக என் அலுவலகத்திற்கு தொலைபேசினார். ஏன்பா பணம் திரும்பி வந்துருச்சு என்றார் பதட்டமாக. அப்பாவிடம் எப்போதுமே வெளிப்படையாக பேசுவேன். மை டியர் சின் அப்படின்னு இருந்துச்சுப்பா, அது சரிதானேன்னு தோணுச்சு, அதான் என்றேன். அப்பா சிரித்தார். நான் அவரை மிக கவனித்திருக்கிறேன். பெருந்துன்ப நேரத்தில் அவர் சிரிக்கவே செய்திருக்கிறார். அப்படியானதொரு துயரத்தை வெளிப்படுத்திய அந்த சிரிப்பை இனம் கண்டு கொண்டேன். அப்படியே ஃபோனை வைத்து விட்டார் அப்பா. அப்போது நான் பணியாற்றியது இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்திலிருந்து வந்து கொண்டிருந்த தமிழன் எக்ஸ்பிரஸ் இதழில். மறுநாள் காலை அலுவலகத்தில் இருந்த எனக்கு செக்யூரிட்டிகளிடமிருந்து இன்டர்காம் அழைப்பு. என்னை பார்ப்பதற்கு அப்பா வந்திருப்பதாக தகவல் சொன்னார். 2வது மாடியிலிருந்து ஓடி வந்தேன். செக்யூரிட்டி அலுவலகத்தில் அப்பா அமர்ந்திருந்தார். உள்ளுக்குள் ஏதோ செய்தாலும் சாதாரணமாக முகத்தை வைத்தபடி என்னப்பா திடீர்னு என்றேன். அப்பா என் தலை வருடி, தம்பி, அப்பா உன்னை சின் அதான் பாவம்னு நினைப்பேனா? உனக்கு என்ன ராஜா, நீதானே என் சொத்து. அந்த டைப்ரைட்டிங்காரர் ஏதோ அவசரத்தில் தப்பாக டைப்ஸ் அடிச்சிட்டாரு. இதுக்கு இல்லாமல் வருத்தப்படுறது. பணத்தை திருப்பி அனுப்பிட்டியே, சிரமப்படுவல்ல, அதான் கொடுக்க வந்தேன் என்றார் அப்பா. முட்டிக்கொண்டு வந்த அழுகையை அப்படியே அடக்கி கொண்டு ஏதோதோ பேசினேன். யோசித்து பார்க்கையில் பிள்ளைகள் என்போர் பெற்றவர்களுக்கு சின் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் அப்பாக்கள் வரம். தாயிடம் சொல்லுங்கள் கடைசி வரை அன்பாக இருப்பேன் என்று. தந்தையிடம் சொல்லுங்கள் கடைசி வரை உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. மனைவியிடம் சொல்லுங்கள் கடைசி வரை என் காதல் உனக்கானது என்று. சகோதரனிடம் சொல்லுங்கள் கடைசி வரை உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் என்று. சகோதரியிடம் சொல்லுங்கள் கடைசி வரை உனக்கு செய்யும் சீர் ஒரு சுமையே இல்லை என்று. மகனிடம் சொல்லுங்கள் கடைசி வரை உலகமே எதிர்த்தாலும் நான் உன் பக்கம் என்று. மகளிடம் சொல்லுங்கள் கடைசி வரை உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் ரத்தம் வரும் என்று. வேறு எவருக்கு நீங்கள் எதை நிரூபித்தாலும் அது கடலில் கொட்டிய பெருங்காயமே. தோற்று போனால் வெற்றி கிடைக்குமா? அம்மாவிடம் தோற்றுப்போ, அன்பு அதிகரிக்கும். அப்பாவிடம் தோற்றுப்போ, அறிவு மேம்படும். துணையிடம் தோற்றுப்போ, மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பிள்ளையிடம் தோற்றுப்போ, பாசம் பன்மடங்காகும். சொந்தங்களிடம் தோற்றுப்போ, உறவு பலப்படும். நண்பர்களிடம் தோற்றுப்போ, நட்பு உறுதிப்படும். ஆகவே தோற்றுப்போனால் வெற்றி கிடைக்கும். அன்புடன் வாழுங்கள். மற்றவரை அன்புடன் வாழ வழிவகுக்குவோம். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.